இந்திய தர நிர்ணய அமைப்பு BIS ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 9 காரட் தங்கம் கட்டாய ஹால்மார்க்கிங் வரம்பிற்குள் கொண்டுவரப்படும். இந்த விதிமுறை ஜூலை 2025 முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 14 காரட், 18 காரட், 20 காரட், 22 காரட், 23 காரட் மற்றும் 24 காரட் தங்க நகைகள் மட்டுமே கட்டாய ஹால்மார்க்கிங் முறையில் இருந்தன. நுகர்வோர் தாங்கள் வாங்கும் நகைகளின் தூய்மையை அறிந்து கொள்ளும் வகையில் ஹால்மார்க்கிங் முறை BIS சட்டம் 2016 ஆன் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இதுகுறித்து அகில இந்திய ஜெம் மற்றும் ஜுவல்லரி உள்நாட்டு கவுன்சில் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் பிஸ் விதிகளின் கீழ் 9 காரட் தங்கம் கட்டாய ஹால்மார்க்கிங் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அனைத்து நகைக்கடைக்காரர்களும் ஹால்மார்க்கிங் மையங்களும் இந்த விதிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் அந்த கவுன்சில் கூறுகையில் பிஸ் திருத்த எண் 2 ஆன் படி 9 காரட் தங்கம் 375 PPT அதிகாரப்பூர்வமாக கட்டாய ஹால்மார்க்கிங் வரம்பிற்குள் வந்துள்ளது. எனவே அனைத்து நகைக்கடைக்காரர்களும் ஹால்மார்க்கிங் மையங்களும் இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. தங்கத்தின் விலை உயர்ந்து வருவதால் 9 காரட் தங்க நகைகளை வாங்குவதில் நுகர்வோரின் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த வகை தங்கத்தில் நகைகளை வடிவமைப்பதும் எளிதாக உள்ளது. தங்க ஹால்மார்க்கிங் என்பது தங்க நகைகளின் தூய்மையை உறுதி செய்யும் அதிகாரப்பூர்வ சான்றிதழ் ஆகும். இது பிஸ் சட்டம் 2016 ஆன் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த ஹால்மார்க் செய்யப்பட்ட தங்க நகைகளில் 6 இலக்க தனித்துவமான எண்ணெழுத்து குறியீடு HUID பொறிக்கப்பட்டிருக்கும். இது நகையை கண்டுபிடிப்பதற்கும் நுகர்வோர் பாதுகாப்பிற்கும் வழிவகை செய்கிறது. இதுவரை 40 கோடிக்கும் அதிகமான தங்க நகைகள் தனித்துவமான HUID உடன் ஹால்மார்க் செய்யப்பட்டுள்ளன. இது சந்தையில் நுகர்வோரின் நம்பிக்கையையும் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி செய்கிறது. இதில் 22K, 24K, 18K என்பது தங்கத்தில் செய்யப்படும் கலப்படத்தின் அளவு ஆகும். தூய்மையின் அடிப்படையில் 24 கேரட் தான் சிறந்தது. ஆனால் அதன் விலை அதிகம். அதே சமயம் RBI விதிகளின் படி நீங்கள் எக்கச்சக்கமாக நீங்கள் தங்கத்தை வைத்துக் கொள்ள முடியாது. அதற்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. நீங்கள் வீட்டில் தங்கத்தை ஒரு வரம்பு வரை சேமித்து வைத்தால் யாரும் உங்கள் மீது அதிகாரப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுவே உங்கள் வீட்டில் குறிப்பிட்ட அளவு தங்கத்திற்கு மேல் இருந்தால் அந்த தங்கம் வாங்கியதற்கான GST வரிகள் எல்லாம் தாண்டி மற்ற சொத்து வரிகள் வருடா வருடம் கட்டப்பட வேண்டும். பெண்கள் 500 கிராம் வரை 22 கேரட் தங்கத்தில் பில் இல்லாமல் வைத்துக் கொள்ள முடியும். அதேபோல் ஆண்கள் 250 கிராம் வரை 22 கேரட் தங்கத்தில் பில் இல்லாமல் வைத்துக் கொள்ள முடியும். உங்கள் வீட்டில் இந்த குறிப்பிட்ட அளவு தங்கத்திற்கு மேல் இருந்தால் அந்த தங்கம் வாங்கியதற்கான GST வரிகள் எல்லாம் தாண்டி மற்ற சொத்து வரிகள் வருடா வருடம் கட்டப்பட வேண்டும். காரட் என்பது தங்கத்தின் தூய்மையை அளக்க பயன்படும் ஒரு அலகாகும். இது 9 மற்றும் 24க்கு இடைப்பட்ட எண்ணாக பொதுவாக இருக்கும். காரட் அதிகமாக இருந்தால் தங்கம் தூய்மையானது. 24 காரட் தூய தங்கம், வேறு எந்த உலோகமும் இல்லை. 18 காரட் 75 விழுக்காடு தங்கம் மற்றும் 25 விழுக்காடு செம்பு அல்லது வெள்ளி போன்ற மற்ற உலோகங்கள். 22 காரட் 91.67 விழுக்காடு தூய தங்கம், வெள்ளி, துத்தநாகம், நிக்கல் அல்லது செம்பு போன்ற 2 பாகங்கள் மற்ற உலோகங்கள் சேர்க்கப்படும். 14 காரட் 58.3 விழுக்காடு தூய தங்கம் மற்றும் 41.7 விழுக்காடு மற்ற உலோகங்கள். 9 காரட் தங்கம் என்பது 37.5 விழுக்காடு தூய தங்கம் மற்றும் 62.5 விழுக்காடு வெள்ளி அல்லது தாமிரம் போன்ற மற்ற உலோகங்களின் கலவையாகும். இது தூய்மை குறைவான தங்கம் என்றாலும் விலை மிக குறைவாக எல்லோராலும் வாங்கும் வகையில் இருக்கும். தங்கத்தின் விலை 2024 இல் 25 விழுக்காடு உயர்ந்தது. இதைத் தொடர்ந்து 2024 இல் தங்கத்தின் விலை 22 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இதனால் இந்திய குடும்பங்கள் தங்கத்தை பட்ஜெட்டுக்குள் வாங்குவதற்கு வசதியாக குறைந்த காரட் நகைகளை தேர்வு செய்ய தொடங்கி உள்ளனர்.